சரிங்களா? ஸோ அந்த மாதிரி அதை அந்த ஃபிஃப்த் ரோவில் வரக்கூடிய ஸ்பெஷல் டேலண்ட் வந்து வெளிப்படுத்தக்கூடிய அந்த நபர்கள், இந்த மாதிரி பறவைகளை வந்து ஃபிஃப்த் ரோவில் வரக்கூடிய பறவைகளை அவங்க ரிசம்பளன்ஸாக இருப்பாங்க. அப்புறம் சிக்ஸ்த்து ரோவில் நிறைய பறவைகள் வரும். வல்ச்சரு, பருந்து, இந்த மாதிரி கொஞ்சம் ஹைலி டெவலப்டு பறவைகள்லாம் அதில் வருங்க. சரிங்களா? இவங்களுடைய கீவேர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் அவங்களுக்கு எது ரொம்ப பிடிக்காது அப்படின்னா, ஒரு இடத்துல அடைச்சி போகிறது ரொம்ப பிடிக்காது. ஒரு இடத்துல அவங்கள பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா, வெளியில் போயிட்டு வரணும். வீட்டுக்குள்ளே அடைஞ்சிருக்கிறது பிடிக்காது. ஒரு ஆஃபீஸுக்குள்ளே அடைஞ்சிருக்கிறது பிடிக்காது. புரியுங்களா? இப்போ கம்பெனியில் வேலை பாடுறாங்கன்னா சைட்டுக்கு போயிட்டு வரதை ரொம்ப விரும்புவாங்க. மார்க்கெட்டிங் வேலையை ரொம்ப விரும்புவாங்க. வண்டி எடுத்து சுற்றுறதை ரொம்ப விரும்புவாங்க. சரிங்களா? இப்போ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டூ வீலரில் வந்து நிறைய வேலை வாய்ப்புகள் வந்து டூ வீலர் சார்ந்த வேலை வாய்ப்புகள் நிறைய இருக்குது. பார்த்தீங்களா? இது ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. ஏன் அப்படின்னா பறந்துக்கிட்டே இருக்கலாம், எப்பவும் பறந்துக்கிட்டே இருக்கலாம். சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து எளிதாக இவங்க வந்து எனக்கு நான் வந்து பேட்ரமடி தான் அப்படிங்கிறது எளிதாக சொல்லக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம். சரிங்களா? ஸோ அவங்களுக்கு பிடிக்காதவங்க, வெளியில் போகக்கூடாது, அங்கே போகக்கூடாது, ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணக்கூடியவங்க மத்தியில் அவங்க இருக்கும்போது அவங்கள எப்படி சொல்லுவாங்கன்னா, ஒரு கேஜ்டு ஃபீல் இருக்கும் அவங்களுக்கு. இப்போ உதாரணத்துக்கு பச்சைக்கிளிக்கு என்ன ஃபீல் இருக்கும்? கூண்டில் அடைச்சிப்பட்ட மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு வெளியில் போகக்கூடாது, வெளியில் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை, வெளியில் எங்கேயும் கூட்டே போக மாட்டேங்கிறாங்க, அப்படி பட்சத்தில் வந்து சிறைக்குள்ள அடைச்ச மாதிரி இருக்கும்பாங்க, கைதியமாக இருக்கும்பாங்க, ஒரு ஃப்ரீடமே இல்லை அப்படிம்பாங்க. ஃப்ரீடம் அப்படிங்கிறது இவங்களுடைய கீவேர்டுங்க. ஃப்ரீடம், சுதந்திரத்துக்கு பறவை தானே சொல்லுவாங்க, சுதந்திர பறவை. அந்த சுதந்திரம் என்பது இவங்களுக்கு ரொம்ப அவசியமாக இருக்கும். ஒரு இடத்துல இவங்களால தங்க முடியாது, இருக்க முடியாது. ஸோ ஃப்ரீயாக வெளியில் போகணும், வரணும், நிறைய இடங்களை பார்க்கணும், நிறைய ஜனங்களை பார்க்கணும், நிறைய ஜனங்களை பார்த்து பேசணும். அங்கெல்லாம் அவங்க எப்படி வாழ்கிறாங்க, அவங்கள்ட்ட என்ன கல்ச்சர் இருக்குது, அவங்க என்ன சாப்பிட்றாங்க, இதெல்லாம் பார்க்கணுங்கிறது ரொம்ப ஆசையாக இருக்கும் இவங்களுக்கு. புரியுங்களா? ஸோ இது வந்து பேர்டு ரெமடியோட ரொம்ப ஸ்பெஷல் நேச்சருங்க. நிறைய பேர் இதில் வந்து வருவாங்க. பேசர் டொமஸ்டிகஸ், வீட்டு பக்கம் வரக்கூடிய இது இருக்கு இல்லையா, சிட்டுக்குருவி, அது வந்து எப்பவுமே பாருங்க, நம்மளை சுற்றி உள்ள உயிரினங்கள், நம்ம கண்ணில் படக்கூடிய உயிரினங்கள், நம்மளை கவரக்கூடிய உயிரினங்கள் தான் மனிதர்களுக்கு வந்து அங்கங்கே இருக்கக்கூடிய அந்த உயிரினங்கள் தான், அந்த உயிரினங்களுடைய எனர்ஜி பேட்டர்ன் தான் அங்கங்கே இருக்கக்கூடிய அந்த மனிதர்களுக்கு அவசியப்படக்கூடியதாக இருக்குங்க. பெரும்பாலும் ரொம்ப தொலைதூரத்தில் இருக்கக்கூடியது, அவங்க கண்ணிலே படாது, அவங்க அனுபவத்துக்கு வராது, ரொம்ப இருக்காது. ஒரு விஷயம் சொல்லுவாங்க, உங்களுக்கு எங்கே அடிப்படுறீங்களோ அந்த இடத்துல இருக்கும் உங்களுக்கு மருந்து அப்படின்னு. ஸோ எங்கே வாழ்கிறீங்களோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய உயிரினங்கள், அந்த இடத்துல இருக்கக்கூடிய பறவைகள், உயிரினங்கள், அது மினரல்ஸு, பிளான்ட்ஸு, எதாக இருந்தாலும் அங்கே இருக்கிறது பெரும்பாலும் அவசியப்படக்கூடியதாக இருக்கும். அது அவங்களுக்கு வந்து ரொம்ப பொருந்தக்கூடிய மருந்தாக இருக்குங்க. ஸோ இந்த அளவில் பறவைகள் அப்படிங்கிறது அதனுடைய கேரக்டர் என்னன்னு பார்த்தோம், அதனுடைய ஸ்ட்ரக்சர் என்னன்னு பார்த்தோம், அவங்களுடைய ஹியூமன் நேச்சர் எப்படி இருக்குன்னு பார்த்தோம், ஹியூமன் லாங்குவேஜ் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோங்க. ஸோ இன்றைக்கு இதோட இந்த பறவைகள், பேர்ட்ஸ் சார்ந்த பகுதியை வந்து முடிக்கிறேங்க. ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேள்வி. எந்த சண்டே கூட கேளுங்க, இந்த கிளாஸ்ன்னு இல்லை, இதுக்கு முன்னாடி போன கிளாஸஸ் எதை கூட நீங்கள் வந்து கேளுங்க, நம்ம பகிர்ந்து கொள்ளலாம். வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. உண்மையிலேயே பறவைகளும் நம்முடைய மருத்துவத்துல நமக்கு எந்த வகையில உதவி செய்யுது
அதை பேஸ் பண்ணி நம்ம எந்த அளவுக்கு உயர்ந்த நிலைக்கு வரலாம் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்துல நீங்க யோசனை செய்து அதை தொகுத்து எங்களுக்கு இந்த ஒரு பாடமா கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி நன்றிங்க நன்றிங்க நன்றிங்க. சொல்லுங்க, வேற யாரும் ஏதாவது சந்தேகம் தான் கேளுங்க. எது சார்பா கூட இருக்கலாம். நீங்க நாம எடுக்கக்கூடிய வகுப்பு உங்க சந்தேகத்தை பொறுத்து கிளாஸ் அமைங்க, வேற ஒன்றும் இல்லை. நான் வந்து இப்போ வெறும் கம்ப்யூட்டர் பார்த்து தான் பேசிட்டு இருக்கேன், உங்க முகத்தெல்லாம் பார்க்க முடியல. ஐயா ஞானசேகர ஐயா முகம் மட்டும் தான் இப்போ தெரியுது எனக்கு. அந்த சூப்பர் கிளாஸ் பற்றி தான் கொஞ்சம் தெளிவு தேவைப்படுது. சூப்பர் கிளாஸ் பற்றிங்க, எதுங்க? சூப்பர் கிளாஸ் பற்றி தான் அதான் தேவைப்படுது. அது நேரம் கிடைக்கும்போது கூட விளக்கப்படுத்துங்க. கண்டிப்பா கண்டிப்பா சூப்பர் கிளாஸ் பத்தி ஏற்கனவே எடுத்துருக்குறோம். ஆமாம் ஆமாம் ஃபியூச்சர் திரும்ப எடுப்போம். ஆமாம் ஆமாம் ஏற்கனவே எடுத்துருக்குறீங்க. அதுதான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் வருது. அதுக்கும் இதுக்கும் தான் கன்ஃபியூஸ் வருது. பண்ணலாம் பண்ணலாம். அப்புறம் வேற சொல்லுங்க, வேற என்ன உங்க யாராருக்கு என்ன தேவைன்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் சிலபஸ் ஃபார்ம் பண்ணிக்கலாம். வேற ஒன்றும் இல்லை சார். இந்த பறவையோட எலும்பு, அதோட அந்த லங்ஸ் சிறப்பு அம்சம் சொன்னீங்க இல்லையா? ஆமா. அது சம்பந்தமா ஏதாவது மனிதர்களை பற்றி சொல்ல முடியுமா? மனிதர்களுக்கு அது எப்படி வரலாம்? அது மாதிரி ஏதாவது உங்களுக்கு அனுபவம் இருக்குதா, சொல்ல முடியுமா? சொல்லுங்க. அதாவது அவங்களுக்கு வந்து எலும்புல இந்த பொராசிட்டி அது வந்து எளிதா வரும் அவங்களுக்கு, புரியுங்களா? அதே மாதிரி வந்து லங்ஸ்ல வந்து லங்ஸ் சிறப்பு தன்மையோட தான் இருக்குது. அதில் வந்து அவங்களுக்கு வந்து இந்த கிட்னி ப்ராப்ளம் நிறைய வரும். ஏன் அப்படின்னா பறவைகளுக்கு வந்து கிட்னி தனியாக கிடையாது. அதுக்கு வந்து ஒரே ஆசன வயதாக இருக்கும். அதில் வந்து கருவறையிலேருந்து வரக்கூடிய முட்டையும் அந்த வழியாக தான் வரும். தண்ணி குடிக்கும், அந்த தண்ணியும் அது வழியாக தான் வரும். உணவு, அதாவது இறை எடுக்கும், அந்த இறையோட கழிவும் அது வழியாக தான் வரும், புரியுங்களா? அதுக்கேற்ற மாதிரி அதனுடைய உடல் அமைப்பு முறை இருக்குது. அதனுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டம், ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்லாம் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கு. அப்போ இந்த பர்சனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்னியில் ப்ராப்ளம் சீக்கிரம் வருது. ஏன் அப்படின்னா பறவையோட எனர்ஜி சிஸ்டம் வந்து அதுக்கு கிட்னி இல்லைங்கிறதுனால அது மனித உடம்புல ஆட்சி செய்யும் போது கிட்னிக்கு எனர்ஜி கொடுக்காது. ஒரு பேஷண்ட் சொன்னார், அவனுடைய எனர்ஜியை வந்து கபடி விளையாடும் போது இப்படி பிடிச்சது தான். நான் இப்படி பிடிச்சேன்னா அப்போ எதிரியோட காலை இப்படி பிடிச்சது தான், புரியுதா? அந்த பிடியிலேருந்து அவர் காலை போகவே முடியாது, தப்பிக்கவே முடியாது. அது நீங்கள் நிறைய இந்த யூடியூப்ல பார்த்துருக்கலாம். இந்த கழுகு வந்து எப்படி மீனை பிடிச்சிட்டு போகுது அப்படின்னு. அந்த பிடி, அந்த கால் அமைப்பு அந்த மாதிரி இருக்கும், புரியுங்களா? ஸோ இந்த மாதிரி பறவைகளை பார்க்கும்போது, அதனுடைய இயல்புகளை பார்க்கும்போது நம்ம இங்கே வந்து கேஸை நல்லா பார்க்கலாம். நான் வெறும் பிடிக்கிறத மட்டும் வச்சு பறவைக்கு போகல, அதெல்லாம் கன்ஃபர்மேஷன் சொல்கிறது, புரியுங்களா? எனர்ஜி எங்கே வெளிப்படுதுன்னு பார்க்கும்போது அங்கே விளையாட்டில் வந்து எனர்ஜி நிறைய வெளிப்படும். விளையாட்டில் வந்து அனிமல் எனர்ஜி நிறைய வெளிப்படும். ஏன்னா அங்கே தன்னுடைய ஆற்றலை வைத்து அவங்க வந்து அந்த விளையாட்டை விளையாடணும், புரியுங்களா? அப்போ அந்த ஆற்றல் எங்கே நிறைய வெளிப்படும்னா விலங்குகளுக்கு தான் வெளிப்படும், சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்களுடைய அந்த எங்கே வேணாலும் சுற்றுவாங்க, வருவாங்க. அந்த இணை அப்படிங்கிற அந்த ஒரு இது இருக்கு இல்லையா, அதில் வந்து ரொம்ப ரொம்ப நம்பிக்கை. கணவன் மனைவினா அவங்க எங்கே போனாலும் சரி, அந்த அந்த பிரிவினை வந்து அவங்கள்ட்ட வரவே வராது. மனுஷ கல்யாணம் ஆனதுதான். அவங்க ரெண்டு பேருக்குள்ள அவ்வளவு ஒற்றுமை இருக்கும், அவ்வளவு ஒற்றுமை நீங்க பார்க்க முடியும். கணவன் மணி சிக்கலுங்கிறது இந்த பறவை இதுல வந்து வராது. அவங்களுக்கும் மாமியாருக்கு வரும், மாமனாருக்கு வரும், அப்பா அம்மா கூட சண்டைக்கு வரும். அப்பா அம்மா கூட கண்டுக்க சாப்பாடு கூட போடாம இருப்பாரு. ஆனா மனைவி குழந்தைங்க, இந்த மனைவி கணவன், கணவன் மனைவி, அவங்களுடைய குழந்தைங்க, இவங்களுடைய பந்த பாசம் இருக்கு இல்லையா, அதுல 1% கூட குறைபாடு. அது ரெண்டு பேரும் பேடா இருந்தா தானே அப்படி இருக்க முடியும். அப்படி இல்லை, ஒருத்தர் இன்னொருத்தர் காம்பன்சேட் பண்ணுவார். அதாவது என்ன அப்படின்னா ஆணோ பெண்ணோ, புரியல, ஒருத்தர் பேடா இருக்கிறாங்க, புரியுதா,
அந்த ஒருத்தர் பேர்டு அப்படிங்கிறவங்க அவங்க சஃபர் ஆவாங்க. அவங்களுக்கு அவங்க நினைக்கிற மாதிரி பார்ட்னர்லேருந்து அந்த அன்பு பாசம் வந்து கிடைக்கலன்னா அந்த பேர்டு மாதிரி சஃபர் ஆவாங்க. புரியுங்களா? ஆனா அதுக்காக இவங்க வந்து இவங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைகளுடைய கேர் டேக்கிங்கும் லைஃப் பார்ட்னருடைய கேர் டேக்கிங்கும் விட மாட்டாங்க. சரி. இவங்க வந்து பாண்டிங்கா இருப்பாங்க. ஓகே சார். ஐயா சொல்லுங்க வேற. சார் இப்போ இந்த பேர்டு சார் அனிமல் கிங்டம்னு வச்சுக்கோங்க சார். ஆமா, இப்போ ரோ காலம்னு இருக்கு. இப்போ இந்த 6, 18 இருக்குல்ல சார். இதுல நான் என்ன சொன்னேன், 3வது ரோவ்ல இருந்து 6வது ரோ வரையும் இவங்க வருவாங்க. அனிமலோட மொத்த இதுல வந்து 3 to 6 சார். 3 to 6ல வந்து பெரும்போது 3 to 6ல வருவாங்க. சார் அவர் அனிமல் எல்லாத்தையும் கேட்கறாரு, பேர்டு கேட்கணும். ஒண்ணு அனிமல் எல்லாமே வந்து எல்லாத்துலேருந்து வரும். அனிமல் வந்து ஊம்புல இருந்து ஓல்டேஜ் வரையும் இருக்கு. நான் சொல்றது பேர்டு. இல்ல சார், இப்போ இதுல வந்து அந்த இதே தான் சேம் தான் சார். 6, 18 தானா இல்ல அதுல கூட இருக்கு அப்படி கேக்குறேன். அனிமலோட டோட்டல் அதாவது அனிமல் சார்ட் வந்து தனியா இருக்குங்க. அனிமல் சார்ட் தனியா இருக்கு. அந்த அனிமல் சார்ட் அனிமல் ரெமடின்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா அவங்களுடைய எப்படி பிரிக்கிறது அப்படின்னா முதல்ல வெர்டபிரேட்டா இன்வெர்டபிரேட்டான்னு பிரிக்கணும். முதுகெலும்பு பிராணிக்குன்னு ஒரு கேரக்டர் இருக்கு, முதுகெலும்பு இல்லாத பிராணிகள் இருக்கு. மேஜரா 2 வகை இருக்கு. புரியுங்களா? அப்புறம் முதுகெலும்பு உள்ளது இல்லாத பிரிச்சிட்டீங்களா? பிரிச்ச பிறகு அதனுடைய ஹேபிட்டட் சிலது தண்ணியில இருக்கும், சிலது வந்து தண்ணிலையும் தரையிலையும் இருக்கும். இப்போ வந்து வாத்து இருக்குன்னு வச்சுங்களேன், தண்ணியில இருக்கும் தரையில இருக்கும். தவளை இருக்குன்னா தண்ணியில இருக்கும் தரையில இருக்கும். தண்ணியில மட்டும் இருக்கிறது மீன் இருக்கு. புரியுங்களா? அப்புறம் வந்து தண்ணி தரை பார்த்தீங்க, அப்புறம் ஆகாயத்தில் இருக்கிறது பறந்து போறது. இப்படி ஹேபிட்டட் அப்படிங்கிறது 3 இருக்கும். அந்த ஹேபிட்டட்டுக்குள்ள ஊம்பு, சைல்டுஹுட், அடல்சன்ட் இருக்கும். இப்படி வந்து அது அந்த அந்த டேபிளேஷனை வச்சுக்கிட்டு கேஸ் எடுத்து முடிச்ச பிறகு நாம் அதை வகை பிரித்து கொண்டு போனோம்னா கரெக்டாக எந்த இடத்துல இவங்க வராங்க அப்படிங்கிறத ஒரு 2-3 பறவைக்குள்ள இல்லைன்னா ஒரு பர்டிகுலர் பறவைக்குள்ள போய் நின்றுடும். அது புரியுங்களா? அது அனிமல் சார்ட் எப்படிங்கிறத நான் இன்னொரு கிளாஸில் நடத்துவேன் நான். இல்ல சார், ஜஸ்ட் ஒரு இது இன்ட்ரோடக்ஷனுக்காக அது எத்தனை கால ரோடு இருக்குன்னு கேட்டீங்க. காலம் ரோ அப்படிங்கிறது இது எல்லா காலத்தையும் எல்லா ரோலையும் வரைக்கும் நான் சொல்றேன். 3வது ரோலேருந்து 6வது ரோ வரையும் வரும். இந்த பட்டாம்பூச்சிலாம் பார்த்தீங்கன்னா அது வந்து பூச்சி இனத்துல வந்துடும். பறவையா பூச்சி அப்படின்னா அது பூச்சி இனத்துல வந்துடும். புரியுங்களா? அது வந்து காலம் 1ல வந்துடும். புரியுங்களா? 1, 2 அப்படியே இருக்கும். இன்செக்ட்லாம் இருக்கு. இன்செக்ட்லாம் பார்த்தீங்கன்னா அது தனி கேட்டகரி, பறவை மாதிரி வராது. அது இன்செக்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஊம்புல 5th சூப்பர் கிளாஸ்ல வரும். 5th சூப்பர் கிளாஸ்ல ஊம்புல இதில் வந்து சைல்டுஹுட்ல அடல்சன்ட்ல அந்த மாதிரி வரும். அது இன்செக்ட் தனி, அது தனியாக நம்ம பார்ப்போம். சரிங்களா? சரி, நன்றி. ஓகே ஓகே. அப்புறம் சொல்லுங்க, பொதுவாக கூட கேளுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ அடுத்தடுத்த கிளாஸ்ல ஃபுல்லா அனிமல்ஸோட ஃபுல்லா போறோமா சார்? அதான் நான் வந்து இப்போ நானும் முடிவு பண்ணி உங்களுக்கு எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இதெல்லாம் போனால் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய பிரியாரிட்டி ஏதாவது இருந்தால் சொல்லுங்க. அதை முதல்ல வாட்ஸ்அப்ல போட சொல்லுங்க சார். எது பேர் சொன்னா சில பேரால சொல்ல முடியாது. நீங்க சரி, வாட்ஸ்அப்ல இந்த அதுவும் குரூப்ல நல்ல போடுங்க விஷயம். அப்படின்னு சொன்னீங்கன்னா குரூப்ல போடுங்க. எந்த தலைப்புல உங்களுக்கு கிளாஸ் எடுத்தா இன்னும் வந்து ஃபாஸ்டா உங்களால போக முடியும், உங்களுக்கு என்ன தேவை இருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சதை போடுங்க. நான் வந்து என்னுடைய அனுபவத்திலிருந்து என்னுடைய தெளிவிலிருந்து நான் இப்போ முடிவு பண்ணி 1 by 1 கொண்டு வந்துட்டு இருக்கேன். இது முழுசா இருக்கிறதுக்கு எப்படியும் 6 மாசம் தாண்டி போகும். சப்ஜெக்ட் வந்து டோட்டலா கவர் பண்றதுக்கு எப்படியும் 6 மாசம் தாண்டி போகும். ஐயா வணக்கம். ஐயா வசந்தி பேசுறேங்க. வணக்கம். வணக்கம், சொல்லுங்க மேடம். நீங்க நடத்துறதே சூஸ் பண்ணி பண்றது நல்லாதான் இருக்குதுங்க ஐயா. அவங்க தேவைக்கு நீங்க மக்களுக்கு எதோ கொடுக்கணுன்றத நீங்க கரெக்டா பண்ணி ரெடி பண்ணி கொடுக்குறீங்க. அதுவும் பெஸ்டா தான் கொடுக்குறீங்க. நல்லாதான் இருக்கு நீங்க நடத்துறது. சரி மேடம். அவங்க தேவைக்கு பண்ணது நீங்க பெஸ்டா எது உங்களுக்கு பெஸ்ட்னு தோணுது அதை கொடுங்க எங்களுக்கு. ஓகே 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 ஓகே. ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றி நன்றி நன்றி. நல்லது, அனைவருக்கும் நன்றி. மீண்டும் வந்து
ஐயா வெள்ளிக்கிழமை வந்து நான் வெளியூரில் இருக்கேன். நான் அன்னைக்கு காலையில் உங்களுக்கு அறிவிப்பு கொடுக்குறேன். வெள்ளிக்கிழமை காலேஜுக்கு போய் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சந்திக்க போகிறோம். நம்முடைய செமினாருக்கு வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்டு காலேஜ் பிரின்சிபாலுக்கு போய் இன்விடேஷன் கொடுக்க போகிறோம். அன்னைக்கு வெளியூரில் இருப்போம். வாய்ப்பு இருந்தால் பண்ணுறோம், இல்லைன்னா மீண்டும் அடுத்த திங்கட்கிழமை சந்திப்போம். சரிங்களா?